தொலைக்காட்சியினுடைய வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியினூடாக இயற்கை வழி தகவல்களை அறிந்து வருகின்றீர்கள். இப்பொழுது நாங்கள் இந்த வெப்பம் அதிகரித்த நேரத்திலே வீட்டுத் தோட்டங்களை செய்வது மிக சவாலாக இருக்கின்றது. பலரும் கூறுகின்ற விடயங்கள், இந்த நோய் ஏற்படுகின்றது. உண்மையில் இதனை எவ்வாறு சமாளிக்கலாம், எவ்வாறான நோய்கள் ஏற்படுகின்றன, பல்வேறுபட்ட பயிர்களுக்கு பல்வேறுபட்ட நோய்கள், கூடுதலாக இந்த வைரஸ் நோய்கள் இந்த வெப்ப காலத்திலே பயிர்களை தாக்குவது மிக அதிகம். இந்த கத்தரியை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் சிற்றிலை நோய் அல்லது குருவிச்சை நோய் என்று சொல்வார்கள். மிக அதிகமாக வெப்ப காலங்களிலே பயிர்களுக்கு ஏற்படுவது அதிகம். அதே போல தத்திகளினுடைய தாக்கத்தினாலே பல்வேறுபட்ட நோய்கள் இந்த கத்தரி செடிகளுக்கு ஏற்படுகின்றன. அதே போல இந்த கூடுதலாக எல்லா செடிகளுக்கும் ஏற்பட்டாலும் கூட இந்த தக்காளிகளை தாக்குவதிலே இந்த இலை சுரங்க மறுப்பான் என்று சொல்லப்படுகின்ற நோய் மிக முக்கியமாக இருக்கின்றது. அதே போல மிளகாய் செடியை நாங்கள் எடுத்துக்கொள்வோம்னா இந்த இலை சுருளல் நோய் இந்த வெப்ப காலத்திலே பயிர்களை அதிகமாக தாக்குவது அதிகம். அதே போல கூடுதலான நோய்கள் இந்த வெப்ப காலத்திலே பயிர்களுக்கு பரவுவது அதிகம். ஏன்னு சொன்னால் பயிர்களுடைய அந்த ஆரோக்கியத்தன்மை, அவற்றினுடைய அந்த சரியான ஊட்ட நிலைமை என்பது அங்கே வெப்ப காலத்திலும் பயிர்கள் வெப்பத்தை தாக்கு பிடிப்பதோடு இந்த நோய்களையும் தாக்கு பிடிப்பது மிக கரடமாக இருக்கின்றது. இந்த இலை, அதாவது இந்த கத்தரிகளுக்கு ஏற்படுகின்ற சிற்றிலை நோய் எவ்வாறு கட்டுப்படுத்த முடியுமே நீங்கள் பார்த்தீர்களானால் கத்தரியை நாங்கள் பார்க்கின்ற போது கூடுதலாக மழை காலங்களிலே வெப்பம் குறைந்த காலங்களிலே செழிப்பாக இருக்கின்ற கத்தரிகளிலே சிறு சிறு இலைகள் மிக நெருக்கமாக தோன்றி அதை சொல்லுவார்கள், இங்கே குருவிச்சை நோய் என்று சொல்லுவார்கள். அது தோன்றி அந்த கத்தரி நாள் போக்கிலே பயன் தர முடியாத ஒரு நிலைக்கு ஆகிவிடுகின்றது. இது ஒரு கத்தரியில் தோன்றியதன் பின் படிப்படியாக எல்லா கத்தரிகளுக்கும் தோன்றுகின்றதனூடாக நாங்கள் கத்தரிகளை முற்றுமுழுதாக கைவிட வேண்டிய நிலைமை ஏற்படுகின்றது. இதை எவ்வாறு நாங்கள் கட்டுப்படுத்தலாம்? உண்மையில் இதை கட்டுப்படுத்த முடியும். எவ்வாறு என்று சொன்னால் இந்த சிற்றிலை நோய் என்பது ஒரு வைரஸ் நோய். இது தத்திகள், பச்சை தத்திகள் ஊடாக பரப்பப்படுகின்றது. நோய்க்காவிகளாக தத்திகள், இந்த பச்சிலை தத்திகள் காணப்படுகின்றன. எனவே நாங்கள் சிற்றிலை நோயை அவதானித்த உடனே அந்த சிற்றிலை நோய் ஏற்பட்ட கத்தரிகளை நாங்கள் அகற்றி விடுவது மிக முக்கியமான ஒன்று. உண்மையில் ஒரு சிறிதளவிலே ஏனும் நீங்கள் அந்த அறிகுறியை தென்பட்டால் அந்த கத்தரியை தொடர்ச்சியாக அகற்றி வருங்கள். சில வேளை தொடர்ச்சியாக 4-5 கத்தரிகளுக்கு கூட ஏற்படும். உண்மையில் அவ்வாறு செய்து வந்தால் அந்த சிற்றிலை வீட்டு தோட்டத்தில் என்பது நோய் பரவல், அதாவது இன்னொரு தோட்டத்தில் இருந்தால் இன்னொரு பயிரிலிருந்து பரவுவதற்கான சந்தர்ப்பம் குறைவு என்று சொன்னால் அருகிலே பயிர்கள் குறைவாக இருப்பதனால். எனவே சிற்றிலை நோய் தோன்றியது என்பதை அவதானித்தவுடன் நீங்கள் அதனை அகற்றி தூரத்தில் எரித்து விட வேண்டும், அல்லது தூரத்திலே அதை தூரமான இடங்களில் கொண்டு எரிந்து விட வேண்டும். தொடர்ச்சியாக நீங்கள் அவதானித்து இந்த சிற்றிலை நோய் ஏற்படுகின்ற கத்தரிகளை அகற்றி வருவீர்களானால் சிற்றிலை நோய் இல்லாமல் போய்விடும். இல்லாமல் போய்விட்டதென்றால் திரும்ப பெறுவதென்று சொன்னால் உண்மை குறைவாகத்தான் இருக்கும். எனவே அது வெப்பகாலமாக இருந்தாலும் கூட சிற்றிலை நோயை அவதானித்தவுடன், சிற்றிலை நோய் தோன்றி சிலர் கூடுதலாக சிற்றிலை நோய் கிளைகளிலே தோன்றுகின்ற போது அதில் இருக்கின்ற பூக்கள், காய்கள் தங்களுக்கு பயன் தரக்கூடியது என்பதை கருதி அதனை வைத்து பார்க்கின்ற போது அது படிப்படியாக, அதாவது ஒரு தாவரத்தினுடைய முழு பகுதிக்கு தோன்றுகின்ற அதே வேளை அது படிப்படியாக எல்லா தாவரங்களுக்கும் பரவி விடுகின்றது. எனவே சிற்றிலை நோயை ஆரம்பத்திலேயே அவதானித்து அழித்து சிற்றிலை நோய் ஏற்பட்ட சகல கத்தரிகளையும் அந்த பிரதேசத்தில் இருந்த உங்களுடைய தோட்டப்பகுதியில் இருந்து அழித்து எரித்து அல்லது தூரங்களில் கொண்டு வீசுகின்றதனூடாக நீங்கள் தொடர்ச்சியாக இதனை செய்து வந்தீர்களானால் உண்மையில் உங்களுடைய வீட்டுத் தோட்டத்திலே சிற்றிலை நோய் அற்றுப்போவதற்கான சாத்தியம் மிக அதிகமாக இருக்கின்றது. எனவே இந்த உத்திமுறைகளை நீங்கள் கையாளுவீர்கள் என்று சொன்னால் அங்கே சிற்றிலை நோயினுடைய தாக்கத்தை நாங்கள் கத்தரிகளில் இருந்து தவிர்த்து கொள்ள முடியும்.